ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அவருக்கு பார்த்திங்கன்னா ஜோசியம் சொல்கிற ஜாதகத்துக்காரங்களை மேலெலாம் அவருக்கு பெருசாக நம்பிக்கையே கிடையாது. ஏன் நம்பிக்கை கிடையாதுன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் நம்புறதில்ல அந்த மன்னர். சரி, ஒரு நாள் திடீர்னு ஒரு ஜோசியக்காரன் ஐயா உங்கள் ஜாதகத்தை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னதுக்கு, சரி அப்படின்னு இந்த வாட்டி எடுத்து கொடுத்துட்டாராம். ஐயா நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்றாராம் ஜோசியக்காரர். சரி, என்ன தான் சொல்ல போகிற சொல்லு அப்படின்ட்டாரான். உங்கள் ஆயுள் காலம் இன்னும் 6 மாதம்தான் இருக்குன்ட்டாரான். உடனே மன்னர் சிரிச்சாரான். அப்படியா, சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு. சரி கொடுத்துட்டு மன்னர் ஜோசியக்காரன் போயிட்டானா. ஜாதகத்தை கொடுத்துட்டு, என்னடா ஒரு வேளை இவன் சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இனி டேட் போட்டு 6 மாதம் வெயிட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டாரான். இவன் சொல்கிறது உண்மையிலேயே நடக்குதா நடக்காதான்னு. சரி, அந்த 6 மாதத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 மாதம் குறையுது, 1 மாதம் குறையுது, 4 மாதம் குறையுது, அப்படியே குறைஞ்சிட்டு 5 மாதம் குறைஞ்சிது, 6 மாதம் குறையுது, அப்படியே குறைஞ்சிட்டு போய் 5ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 30 நாள் தான் கெடு இருக்குது அவன் சொன்ன கணக்கில். சரி அப்படின்னு ஒரு நாள் செம மழை. இப்போ அவன் சொன்ன கணக்கில் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி சரியான மழை, மின்னல் இடி எல்லாம் இருக்குது. சரி, மன்னர் குதிரை வண்டியில் அந்த குதிரை ஓட்டுறவனை கூப்பிட்டுட்டு ஒரு ட்ராவல் போகிறாரு. போயிட்டே இருக்கும்போது இடி மின்னல் மழை வருது. உடனே வண்டி திருப்ப சொல்கிறார் மன்னர். இன்றைக்கி தான் நம்மளுக்கு அவன் கொடுத்த கெடுனால ஒரு வேளை இது மாதிரி இடி தாக்கி நம்ம உயிர் போயிடுச்சுன்னு அப்படின்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப சொல்கிறார் வண்டி. அவனும் திருப்பிட்டு போகிற வழியில் போயிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு மரம் ஒன்று சாஞ்சிடுது ரோட்டில். இப்போ தான் மன்னருக்கு பயமே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு, ரோட்டில் நம்ம போகிற டைமில் மரம் நமக்கு முன்னாடி போன மேலெலாம் மரம் விழல, நம்ம வர டைமில் கரெக்டாக மரம் கீழே பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு மரமே சாஞ்சிடுச்சு அப்படின்னும் போது பயம் வந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவர் காலியாக இப்போ அந்த மரம் விழுந்துட்டுச்சுன்னா 2 பேருமே, மன்னரும் அந்த குதிரை வண்டி ஓட்டுறனும் சேர்த்துருப்பாங்க. சரி தப்பிச்சிட்டாங்களா. சரி வண்டியை திருப்பிட்டு மரத்தை தூக்க முடியாது, அசைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மரத்தை அந்த பக்கம் உதகார மாதிரி எதனா ரோடுக்கு தான் பார்த்துட்டு குதிரை வண்டியை திருப்பிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி போகிறாங்க. போகிற வழியில் கொஞ்சம் மண்ணில் ரோட்டில் தான் மரம் வந்துருச்சு, மண் ரோட்டில் தானே போகணும், வேறு வழி இல்லை. அப்படின்னு போகும்போது குதிரை வண்டி டயர் அந்த நிலத்தில் மாட்டிக்கிச்சு, அந்த கட்டை டயரு. அது போராடி பார்க்குறாங்க, மழை வருது, இடி வருது, எல்லாமே வருது. அந்த டயரை எடுக்க முடியல 2 பேரால். சரி என்ன பண்ணார் மன்னருக்கு வேறு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி வேறு குதிரை வண்டி வர சொல்லலாம்னா நம்ம எப்படி சொல்லி அனுப்புறது, யார் மூலயமா சொல்லி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு, டிரைவரு அந்த அப்புறம் குதிரை வண்டி ஓட்டுறவன அவங்கள்ட்ட போயிட்டு வேறு வண்டி எடுத்துகிட்டு வா, இது இதாகாது, நீ போகணுன்னா. கொஞ்சம் தளவு அந்த வண்டிக்கு குதிரை வண்டி ஓட்டுறவன் நடந்து போயிட்டு இருக்கும். கொஞ்சம் தளவு போது மன்னர் கூப்பிட்றாரு, திரும்பி ஓட்டு. இரா எனக்கு பயமாகுது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரும் கூட போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்னல்லாம் வருது. 2 பேரும் ஜோடியாக தான் போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குதிரை வண்டி ஓட்டுறவனுக்கு யூரின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யூரின் போகிறான். எங்கடா என்னை விட்டு போகிறேன்னு மன்னர் சொல்கிறாரு. இதுங்க ஐயா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. அப்படியே போயிட்டு வரதுக்குள்ள அந்த டைம் இடி ஒன்று பொட்டான்னு ஒன்று இடி விடுது. ஆனால் இப்பயும் மன்னர் தப்பிச்சிடுறாரு. இடி ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே உயிர் வந்துடுச்சு மன்னருக்கு. சரி, அப்புறம் அந்த குதிரை வண்டி ஓட்டுறவனும் வந்தான். அவன் தப்பிச்சான். ஐயோ நல்ல வேலை மன்னர் தப்பிச்சாரு, ஆனால் நாம்ளும் இருந்தால் நம்ம உயிராக போயிட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்கிறாங்க. நடந்தே ஊடே போய் சேர்ந்துட்டாங்க. அப்பா இந்த மலையிலேருந்து இடியிலேருந்து நான் தப்பிச்சிட்டோம். இன்னும் இப்போ பார்த்தோன்னா அவர் சொன்ன டைமுக்கு கெடு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 1 மணி நேரம் கிடந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வீடு கதவு எல்லாத்தையும் மூடிட்டு கம்முன்னு படுத்துட்டு இருக்கணும். படுத்துட்டு எதுவுமே வராத மாதிரி எல்லாம் இழுத்து மூட்டு படுத்துனுக்கிறாரு.
இழுத்து மூடிட்டு ஃபுல்லாக எல்லாம் பாம்பு கீம்பு வந்து எல்லாம் அடிமான்னு சொல்லிட்டு அதையே போட்ட சந்து கிந்து எல்லாம் கதை விட்டு டோர் பூரா இழுத்துட்டு மூடிட்டார். மூட சொல்லிட்டார் ஆளுங்க. இவர் மட்டும் உள்ள இருக்கிறார், எதுவுமே உள்ள வராத மாதிரி. அப்படியே கரெக்டாக அந்த 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு பார்த்தியா, அந்த 1 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அந்த காற்று கீத்து வராமல் 3வது தலைவர் மூச்சு நாச்சு இல்லாமல் செத்தே போயிட்டார்.